தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவை பதவி வழங்குவது குறித்து செய்திகள் வெளியாகி உள்ளது. மோடி எடுக்கும் முடிவை அண்ணாமலை மறுப்பதில்லை என்று சொல்லப்படும் நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இதுகுறித்து தெளிவு பிறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை மத்திய அமைச்சராகும் பட்சத்தில் அவரே தமிழக மாநில தலைவராகவும் தொடர வாய்ப்புள்ளது. அதற்கு முன் உதாரணமாக பாஜகவில் கிஷன் ரெட்டி ஒரே நேரத்தில் மத்திய அமைச்சராகவும் தெலுங்கானாவின் மாநில தலைவராகவும் இருந்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து 2024 முதல் 25ஆம் நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் பிப்ரவரி 19ஆம் தேதியும் வேளாண் பட்ஜெட் பிப்ரவரி 20ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்பட்டது. நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. வழக்கமாக பட்ஜெட்டை ஒட்டி துறைகள் தோறும் மானிய கோரிக்கை விவாதம் நடத்தப்படும். ஆனால் மக்களவை தேர்தல் அறிவிப்பை எதிர்பார்த்து மானிய கோரிக்கை விவாதம் நடத்தப்படாமல் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது மக்களவை தேர்தல் முடிவுற்றதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் 6ஆம் தேதி இரவுடன் திரும்ப பெறப்பட்டது. தற்போது தமிழக அரசின் செயல்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பேரவைத் தலைவர் அப்பாவு ஜூன் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாத கூட்டத்தொடர் தொடங்கும். இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்றும் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த துறைகள் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் ஜூன் 24ஆம் தேதிக்கு ஒரு வாரம் முன்னதாகவோ அல்லது 10 நாட்களுக்கு முன்போ அலுவல் ஆய்வு குழு கூடி முடிவெடுக்கும் என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு அடுத்தபடியாக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் முக்கியமான கட்சிகளாக உள்ளன. இதில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் 8% வாக்குகள் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 8.19% வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சிகளுக்கு மாநில கட்சி அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்க உள்ளது. இந்நிலையில் சீமான் மற்றும் திருமாவளவனுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார பூஜை செய்ததால் தான் திமுக 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் கட்டணம் செலுத்தி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் இந்து மதத்தை டெங்கு மலேரியாவுடன் ஒப்பிட்டு பேசி மாமனாருக்கு மருமகன் செய்த பூஜையையும் சுட்டிக்காட்டி திமுகவில் உள்ள முரண்களை கூறினார். கட்டணம் கட்டி கடவுளை பார்க்க வேண்டியுள்ளதாக குற்றம் சாட்டினார். நாடு முழுவதும் நீட் தேர்வு மே 5ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கு கடந்த ஜூன் 6ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின. 1,04,484 இடங்கள் உள்ள நிலையில் 23,33,297 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 13,16,268 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இவர்களுக்கு இடஒதுக்கீடு மூலம் அட்மிஷன் வழங்கப்படும். தமிழகத்தில் 1,52,920 பேர் நீட் தேர்வு எழுதினர். இதில் 89,426 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 8 மாணவர்கள் 720க்கு 720 எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட அதிகம். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் அமித்ஷா, JP நட்டா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களும் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஏக்நாத் ஷிண்டே, பவன் கல்யாண் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக மோடியை தேர்வு செய்ய ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் ஆதரவு தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி இந்த நாட்டிற்கு உண்மையான உத்வேகத்தை அளிக்கிறார். அவர் பிரதமராக இருக்கும் வரை நம் நாடு யாருக்கும் தலை வணங்காது என்று தெரிவித்தார். இதேபோல் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சந்திரபாபு நாயுடு பேசுகையில், மோடி கூறியது போல் உலக அளவில் 2047இல் இந்தியா வளர்ந்த மற்றும் வல்லரசு நாடாக மாறும். உலகின் சக்தி வாய்ந்த தலைவராக பிரதமர் மோடி உள்ளார். சரியான நேரத்தில் சரியான தலைவரை இந்தியா மீண்டும் தேர்வு செய்துள்ளது. மோடியின் பிரச்சாரம் ஆந்திராவில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது என்றார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பேசுகையில், அடுத்த முறையும் எதிர்க்கட்சிகளுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்காது. அவர்கள் நாட்டிற்காக எதையும் செய்யவில்லை. பீகாரில் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் செய்து முடிக்கப்படும். நாங்கள் அனைவரும் பிரதமருடன் இணைந்து பணியாற்ற உள்ளோம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரதமராக பதவியேற்க உள்ளீர்கள். ஆனால் நீங்கள் அதை இன்றே செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பம் என்று கூறினார். மேலும் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்டோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக மோடியை தேர்வு செய்வதற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர்.
என்டிஏ கூட்டணியில் வெற்றி பெற்ற அனைத்து எம்பிக்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளும் கூட்டம் டெல்லியில் பழைய நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, என்னை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் சமம். கடந்த 30 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக முன்னேறியதற்கும் இதுவே காரணம். இந்திய வரலாற்றில் இது மிகவும் வெற்றிகரமான கூட்டணி. எங்களின் அனைத்து முடிவுகளிலும் ஒருமித்த கருத்தை எட்டுவதே எங்கள் நோக்கம். தென்னிந்தியாவில் புதிய அரசியலுக்கான அடித்தளத்தை என்டிஏ கூட்டணி அமைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்களால் ஓரிடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அங்கு என்டிஏ கூட்டணியின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது. கேரளாவில் இருந்து முதன்முறையாக ஒரு பிரதிநிதி வந்திருக்கிறார். என்டிஏ என்றால் புதிய இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியா, லட்சிய இந்தியா. இந்த நாடு என்டிஏ கூட்டணியை மட்டுமே நம்பி இருக்கிறது. இந்த தேர்தலில் என்டிஏவுக்கு கிடைத்த வெற்றியை மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன். எதிர்க்கட்சிகள் எங்களின் வெற்றியை தோல்வி என சித்தரிக்க முயன்றன. ஆனால் நாங்கள் ஒருபோதும் தோல்வி அடையவில்லை. 2024 தேர்தலுக்காக மட்டுமே கூட்டணி என்று இண்டி கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே கூற தொடங்கிவிட்டன. இது அவர்களின் அதிகார பசியை காட்டுகிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகும் காங்கிரசால் 100 இடங்களை தாண்ட முடியவில்லை. இது கடந்த 3 தேர்தலிலும் நாங்கள் பெற்ற இடங்களை விடவும் குறைவு. எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் ஜனநாயகம் மற்றும் ஜனநாயக செயல்பாட்டில் மக்கள் நம்பிக்கை வைப்பதை நிறுத்த முடிவு செய்திருந்தனர். அடுத்த 10 ஆண்டுகளுக்கான நாட்டின் வளர்ச்சியில் என்டிஏ அரசு கவனம் செலுத்தும். நாட்டுக்காக பணியாற்ற முழு அர்ப்பணிப்புடன் இருக்கிறேன். அனைத்து நாட்களிலும் 24 மணி நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் இருப்பேன். நாட்டுக்காக நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கூறினார். தேர்தலை வைத்து பங்குச்சந்தை ஊழல் நடைபெற்றதாக ராகுல் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள பாஜக மூத்த தலைவர் பியூஷ் கோயல், தேர்தல் தோல்வியில் இருந்து வெளிவராத ராகுல் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆதாரமின்றி ராகுல் பேசி வருவதாகவும், இந்தியாவின் பங்குச்சந்தை உலகின் டாப் 5 இடத்தில் நுழைந்துள்ளதாகவும், காங்கிரஸ் ஆட்சியில் 67 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த சந்தையின் மதிப்பு தற்போது 415 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும், கார்ப்பரேட் முதலாளி எதிராக இருந்த ராகுல் தற்போது சில்லறை முதலீட்டாளர்களை அழிக்க திட்டமிடுவதாக குற்றம் சாட்டினார். அமெரிக்க முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஸ்காட் ரிட்டர் ரஷ்யாவிற்கு பயணம் செய்ய இருந்தார். இவர் அமெரிக்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டார். அவர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தில் கலந்து கொள்ள புறப்பட்ட போது அவருடைய பாஸ்போர்ட் அமெரிக்க காவல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய விளாடிமிர் புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், இப்போது நாங்கள் அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறோம், அதுபோல் அமெரிக்கா எங்களுக்கு எதிரி நாடாக உள்ளது என தெரிவித்தார். அமெரிக்காவை வெளிப்படையாக எதிரி நாடு என ரஷ்யா கூறியுள்ளது இதுவே முதல் முறை. இது அமெரிக்கா ரஷ்யா உறவுகளில் மேலும் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். T20 உலக கோப்பையில் பாகிஸ்தானை வீழ்த்தி அமெரிக்க அணி சூப்பர் ஓவரில் த்ரில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற அமெரிக்க அணி பவுலிங் தேர்வு செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளுடன் 159 ரன்களுக்கு பாகிஸ்தான் ஆட்டம் இழந்தது. 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய அமெரிக்க அணி 20 ஓவர்களில் அதே 159 ரன்கள் மட்டுமே எடுத்ததால் போட்டி சூப்பர் ஓவர் சுற்றுக்கு சென்றது. சூப்பர் ஓவரில் அமெரிக்கா முதலில் பேட் செய்து 18 ரன்களை எடுத்தது. ஒரு ஓவரில் 19 ரன்கள் தேவை என களம் இறங்கிய பாகிஸ்தான் அணி வெறும் 13 ரன்கள் மட்டுமே எடுத்து அமெரிக்காவிடம் தோல்வியடைந்தது. இந்திய ரசிகர்கள் அமெரிக்காவை புகழ்ந்து வரும் வேளையில் போட்டிக்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கும் அமெரிக்கா கேப்டன் மோனாக் பட்டேல் தங்களுடைய அடுத்த இலக்கு இந்தியாதான் என்று தெரிவித்துள்ளார். ஓஹோ, ஒரு கை பார்த்து விடலாம் என இந்திய ரசிகர்கள் பதில் சவால் விட்டுள்ளனர்.